கோவையில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் கொடூரம். இந்த கொடூரங்கள் உலகத்துல எல்லா மூலை முடுக்குலையும் எப்பவுமே நடந்துட்டு தானே இருக்கு. இப்ப ரீசெண்டா நமக்கு தர்மஸ்தலா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு புயலா கொஞ்ச நாளா பரபரப்பா பேசினாங்க, மீடியாக்கள்லையும் சரி எல்லா இடத்துலயும் சரி. ஆனா இன்னைக்கு அந்த நியூஸ் என்ன ஆச்சுன்னே தெரியாது. அந்த ஒரு செய்தியை வெளியிட்ட அந்த ஒரு நபர் என்ன ஆனார்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சட்டங்கள் எல்லா குற்றங்களையும் மறைச்சிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இந்த மாதிரிப்பட்ட கொடூரங்களையும் தடுத்து நிறுத்த முடியும்? குற்றங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சட்டமும் சரி, காவல்துறையும் சரி, நீதியும் சரி, மரண தண்டனையை கண்டிப்பா அந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரிப்பட்ட கொடூரங்களை தடுத்து நிறுத்த முடியும். அதே சமயம் தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் தங்களுடைய வளர்ப்பு முறைகள்ல கொஞ்சம் கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும். அதே மாதிரி ஸ்கூல் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுடைய மனம் போன போக்கில் வாழாம தங்களுடைய மன உணர்வுகளை, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி, அதாவது இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நியதிகளை வரையறுத்து ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் வாழ்ந்தாங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட கொடூரங்கள் நடக்காம இருக்கலாம். இந்த கல்லூரி மாணவி அதாவது இரவு நேரத்தில் ஆள் அரவமே இல்லாத ஒரு இடத்துக்கு ஒரு ஆண் நண்பரை சந்திக்க போயிருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஒரு துணிச்சல், அது ஒரு தைரியம், இந்த மாதிரியான ஒரு அசாத்தியமான தைரியம் எந்த பெண்களுக்குமே இருக்கக்கூடாது. அதுவும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸான இந்த மாணவிக்கு கண்டிப்பாக இருந்திருக்கக்கூடாது. இந்த செயல் நிச்சயமா அவளுடைய பெற்றோருக்கு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த மாணவி தன்னுடைய பெற்றோரை ஏமாத்திருக்காங்க. ஆனா பெற்றோரை ஏமாத்தினதா நினைச்சிட்டு செய்த செயல் கடைசியில யார் ஏமாந்து போய் நிற்கிறாங்க? இந்த மாதிரி அனுபவங்கள் எத்தனையோ நடந்தாச்சு. ஆனாலும் நம்ம இப்போ உள்ள மாணவ மாணவிகள் இதை ஒரு அனுபவ பாடமா, எச்சரிக்கையா எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடூரமான விஷயங்களை உணர்ந்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பெண்களும் சரி, கொஞ்சம் பாதுகாப்பா, அறிவோட, எச்சரிக்கையோட, அதே சமயம் ஒழுக்கத்தோடையும் நேர்மையோடையும் வாழ்ந்தாங்கன்னா இந்த மாதிரியான கொடூரங்கள் நடக்காம தவிர்க்கலாம். ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை.